ஹலோ, எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு SKS Academy. My name is Raghavendra K. Ravi. நம்ம பார்ட் 4 ஆஃப் தி ஜியோகிராஃபி சீரீஸ், வேர்ல்டு ஜியோகிராஃபி சீரீஸ் நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம். இந்த சீரீஸ்ல நம்ம நிறைய விஷயங்களை நம்ம இன்ட்ரடியூஸ் பண்ணிக்கிட்டோம். என்ன விஷயம்னா, ஃபர்ஸ்ட் பிக் பேங் தியரினா என்ன, அங்க நம்மளுக்கு காஸ்மிக் யூனிவர்ஸ் எப்படி இருந்தது, எப்படி எவால்வ் ஆச்சு, அதுக்கப்புறம் அந்த யூனிவர்ஸ் வந்ததுக்கு அப்புறம் எர்த் எப்படி உருவாச்சு, அதுல இருந்து எப்படி கிரேட்டன் வந்துச்சு, ஷீல்டு வந்துச்சு, கான்டினென்ட்ஸ் வந்துச்சு, ஓஷனிக் கிரஸ்ட் எப்படி வந்துச்சு, கான்டினென்டல் கிரஸ்ட் எப்படி வந்துச்சு, அதுக்கப்புறம் மவுண்டன்ஸ் எல்லாம் எப்படி பில்ட் ஆச்சு. ஸோ ரிலீஃப் 1, ரிலீஃப் 2, ரிலீஃப் 3, அந்த ஆர்டர் 1, ஆர்டர் 2, ஆர்டர் 3 எப்படி வந்துச்சு 1 by 1 அப்படின்ற எவல்யூஷன்லாம் ரொம்ப பார்த்துட்டு நம்ம எண்டோஜெனட்டிக் எக்ஸோஜெனட்டிக் அப்படின்ற விஷயத்த பார்த்துட்டு, அதுல எண்டோஜெனட்டிக்ல நம்ம இப்போ பார்ட் ஆஃப் இட் நம்ம இருக்கோம். அப்படின்னா வித்தின் த சர்ஃபேஸ் ஆஃப் தி எர்த்ல இருந்து ஏதோ ஒரு விஷயம் நடக்குது. அந்த நடந்த ஒரு ஃபோர்ஸால நம்மளுக்கு இங்க மவுண்டன்ஸ், பிளாட்யூஸ், பிளாக் மவுண்டன்ஸ், ஃபோல்ட் மவுண்டன்ஸ், இந்த மாதிரி வால்கானிக் மவுண்டன்ஸ், வால்கானிக் ஆர்க்ஸ், ஐலாண்ட் ஆர்க்ஸ், ஆர்கிபெலாகோ, இது எல்லாமே நம்மளுக்கு கிரியேட் ஆயிட்டு இருக்கு அப்படின்ற ஒரு விஷயத்தை பத்தி நம்ம கத்துக்கிட்டோம். அப்படியே அந்த சீரீஸ்ல பார்த்துட்டு வரும்போது எப்படிதான் இந்த உலகம் ஒரு காலத்துல எப்படி இருந்தது அப்படின்னா, பேன்ஜியா இருந்தது, சுத்தி பேந்தலாசா இருந்தது. பேந்தலாசாக்கு அப்புறம் நம்மளுக்கு லாரேஷியா, கோந்துவானான்னு பிரிஞ்சது, நடுவுல டெத்திசி இருந்தது. இப்படிலாம் நம்ம கத்துக்கிட்டு ஒரு 50 மில்லியன் இயர்ஸ்க்கு அப்புறம் கூட எப்படி இருக்கும் நம்மளோட உலகம் அப்படின்றது தெரிஞ்சுக்கிட்டோம். அப்படின்னா கான்டினென்ட்ஸ் மொத்தமா ட்ரிஃப்ட் ஆயிட்டு இருக்கு, மூவ் ஆயிட்டு இருக்கு, ஒண்ணுக்கு ஒண்ணு நோக்கி மூவ் ஆயிட்டு இருக்கு, ஒண்ணுக்கு ஒண்ணு பிரிஞ்சு போயிட்டு இருக்கு, ஒண்ணு உரசிக்கிட்டு இருக்கு அப்படின்ற பத்தி நம்ம பழைய வீடியோஸ்ல பார்த்துட்டு அதுக்கப்புறம் நம்ம கான்டினென்டல் ட்ரிஃப்ட் தியரி, ஆல்ஃபிரட் வெக்னர் கொடுத்த தியரியை பத்தி படிச்சோம். அது எப்படி வேர்ல்டு வார் 1 வந்ததுனால அது எப்படி நின்று போச்சு, அதுக்கப்புறம் அது கண்டினியூ ஆகல. அந்த தியரி ஓரளவுக்கு ரொம்ப கஷ்டப்பட்டாரு. அவர் கிளைமட்டாலஜிஸ்டா இருந்தாலும், ஜியோமார்பாலஜிக்கல் கான்செப்ட் தெரியலனாலும் நிறைய எவிடன்சஸ் சப்மிட் பண்ணாருன்றதை பத்தி நம்ம கத்துக்கிட்டோமா? கத்துக்கிட்டு அப்படியே நம்ம என்ன பண்றோம், ஹாரி ஹெஸ்டர் கொடுத்த சீ ஃப்ளோர் ஸ்ப்ளிட்டிங், மிட் அட்லாண்டிக் ரிட்ஜ்ல இருக்கிற சீ ஃப்ளோர் ஸ்ப்ளிட்டிங்கை பத்தி நம்ம கத்துக்கிட்டோமா? கத்துக்கிட்டு அப்படியே கொண்டு 1964ல ஹோல்ம்ஸ் கொடுத்த கன்வெக்ஷனல் மேக்மா கரண்ட் தியரி இன் எஸ்தினோஸ்பியர். எஸ்தினோஸ்பியர் எங்க இருக்குன்னு நம்ம கத்துக்கிட்டோம். இன்டீரியர் ஆஃப் தி எர்த்ல, இன்டீரியர் ஸ்ட்ரக்சர் ஆஃப் தி எர்த்ல எங்க கத்துக்கிட்டோம், எஸ்தினோஸ்பியர். அப்படியே லித்தோஸ்பியர் கீழே இருக்கும். லித்தோஸ்பியர்னா என்ன, உங்களோட ஓஷியானிக் கிரஸ்ட், கான்டினென்டல் கிரஸ்ட், அந்த கீழே இருக்கிறது என்ன, எஸ்தினோஸ்பியர். எஸ்தினோஸ்பியர்ல என்ன இருக்கு, மேக்மா இருக்கு. மேக்மா என்னது, மோல்டன் மேக்மா மெட்டீரியல், பிளாஸ்டிக் மெட்டீரியல், செமி சாலிட் மெட்டீரியல். அதுதான் உள்ள இருக்கிற மேக்மா மெட்டீரியல் தான் வால்கனோல இருந்து வெளியே வந்தா லாவான்னு சொன்னேன், ஞாபகம் இருக்கா? மோஸ்ட் ஆஃப் தி பீப்புள் பழைய வீடியோஸ் பார்த்திருந்தா நான் வந்திருக்கும். அதுக்கப்புறம் நீங்க மேக்மா மெட்டீரியல் முடிச்சிட்ட உடனே அந்த மேக்மா மெட்டீரியல் தான் ரெஸ்பான்சிபிள், அதுல நடக்கிற கன்வெக்ஷனல் மேக்மா கரண்ட் தான் ரெஸ்பான்சிபிள் அப்படின்னு சொல்லிட்டு ஆத்தர் ஹோம்ஸ் ஒரு கான்செப்ட் கொடுக்குறாரு 1964ல. கம்ப்யூட்டர் சிமுலேஷன் எல்லாத்தையும் யூஸ் பண்ணி ஒரு விதமாக எல்லாமே மேல, பூமிக்கு மேல உருவாகிற எல்லா விதமான ஃபீச்சர்ஸ், லேண்ட்ஸ்கேப்ஸ், லேண்ட் ஃபார்ம்ஸ் லைக் பிளாட்யூஸ், ஃபோல்ட் மவுண்டன்ஸ், பிளாக் மவுண்டன்ஸ், வேலிஸ், கார்ஜஸ், எல்லாத்துக்கும் காரணம் யாரு, அந்த கல்பிரிட் யாரு? அந்த கல்பிரிட் யாருன்னு பாத்தீங்கன்னா மேக்மா. அந்த மேக்மா எங்க இருக்கு, எஸ்தினோஸ்பியர்ல இருக்குன்னு சொன்னேன். இந்த மேக்மால ஒரு விதமாக கிளாக்வைஸ் சர்க்குலேஷன், ஆன்டி கிளாக்வைஸ் சர்க்குலேஷன் தெரியுதுன்னு சொன்னேன். இந்த கிளாக்வைஸ் சர்க்குலேஷன் போச்சுன்னா மேல இருக்கிற பிளேட் கான்டினென்டல் கிரஸ்ட் ஆர் ஓஷியானிக் கிரஸ்ட் ரைட்டுக்கு மூவ் ஆகும். அதே ஆன்டி கிளாக்வைஸ்ல சுத்திச்சுன்னா மேல இருக்கிற கான்டினென்டல் கிரஸ்ட் இல்லைன்னா ஓஷியானிக் கிரஸ்ட் லெஃப்ட்டுக்கு மூவ் ஆகும். இதுவும் நம்ம பல வீடியோல படிச்சோம். இது பேரு பிளேட் டெக்டானிக்ஸ் தியரின்னு சொல்றாங்க. So continental drift theory plus seafloor spreading theory is equal to continental plate tectonics theory. Continental drift theory plus continental drift theory plus seafloor spreading theory is equal to plate tectonics theory. இதுல இருந்தா கான்டினென்ட்ஸும் ஓஷன்ஸ் எல்லாமே உருவாச்சு, இந்த மாதிரி கான்செப்ட்ல இருந்தா. அதுக்கப்புறம் வர எல்லா ஆர்டர் ஆஃப் ரிலீஃப்ஸும் உருவாச்சு அப்படின்றத பத்தி நம்ம படிச்சோம். சார், அப்புறம் பிளேட் டெக்டானிக்ஸ் தியரினா ஒரே வரியில என்ன சார் சொல்றது, எப்படி சார் புரிஞ்சுக்கிறது? உலகம் ஃபுல்லாவே
மேக்மா மேல ஃப்ளோட் ஆகிற பிளேட்ஸ் மாதிரி. இப்ப இந்த உலகத்துல எர்த்ல பாத்தீங்கன்னா மேல கான்டினென்டல் கிரஸ்ட் இருக்கு. நம்ம எந்த கான்டினென்ட் நம்புறோம்? கண்டங்களா நம்புறோம்? ஏசியா அப்படின்றோம். ஆனா ஏசியா இல்ல, யூரேசியா. அதுதான் வந்து பூமிக்கு தெரிஞ்சது. ஆஸ்திரேலியா ஒத்துக்க மாட்டாங்க, இண்டோ ஆஸ்திரேலியா, அதுதான் பூமிக்கு தெரிஞ்சது. இப்ப நான் யூரேசியான்னு சொல்றது ஒரு பிளேட்டு, அது கான்டினென்டல் பிளேட்டு. இண்டோ ஆஸ்திரேலியன் பிளேட்டு கான்டினென்டல் பிளஸ் மிக்ஸ் ஆயிருக்கும், ஓஷியானிக். பெசிபிக் பிளேட்டு கம்ப்ளீட்டா ஓஷியானிக் பிளேட்டு. ஸோ இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் மேஜர் பிளேட்ஸ் அண்ட் மைனர் பிளேட்ஸ் வந்து மேக்மாக்கு மேல ஃப்ளோட் ஆயிட்டு இருக்கு, மிதந்துட்டு இருக்கு. கிட்டத்தட்ட நான் ஒரு முன்னாடி வீடியோல சொன்னேன், தண்ணிக்கு மேல தெர்மாகோல்ஸ் வந்து மிதங்கிற மாதிரி. அப்போ அந்த தெர்மாகோல்ஸ் எல்லாம் எப்படி, ஒரு தெர்மாகோல் போயிட்டு இன்னொரு காத்து வரும்போது இன்னொரு தெர்மாகோல் போய் முட்டும் போது அந்த லெஃப்ட் சைடு இது வந்து இங்க முட்டுதுன்னு வச்சுக்கோங்களேன், இந்த தெர்மாகோல் ஒதுங்கி போகும். இது போயிட்டு இன்னொருத்தர முட்டும், இது வந்து திரும்பி அங்க முட்டும் போது திரும்பி இந்த பக்கம் வந்து இதை முட்டும். ஸோ இந்த முட்டுறது, உரசுறது, விரிகிறது, பிரிகிறது எல்லா விஷயங்களும் அந்த தெர்மாகோல்ல நடக்கும் தண்ணிக்கு மேல. இது காத்தால நடக்கிறது, தண்ணியில டிஸ்டர்பன்ஸால நடக்கிறது. ஆனா மேல இருக்கிற கான்டினென்டல் பிளேட்ஸும் ஓஷியானிக் பிளேட்ஸும் உரசுறது, முட்டிக்கிறது, பிரிஞ்சு போறது, இது எல்லாமே நடக்கிறதுக்கு காரணம், அதுக்கு கல்பிரிட் யாருன்னு சொன்ன, அது முக்கியமான மூல காரணம் யாருன்னு சொன்ன, கீழே இருக்கிற மேக்மா. கீழே இருக்கிற மேக்மா. அந்த எங்க கீழே? எஸ்டினோஸ்பியர். எஸ்டினோஸ்பியர்னா கரெக்டா சொல்லுங்க சார், மெக்கானிக்கல் லேயர்ஸ்ல கரெக்டா சொல்லுங்க சார், நீங்க கம்போசிஷன் லேயர்ஸ் ஆஃப் தி எர்த்ல கரெக்டா சொல்றீங்க, மெக்கானிக்கல் லேயர்ஸ்ல சொல்லுங்க சார் அப்படின்னு சொன்னா அவுட்டர் மேண்டில். அவுட்டர் மேண்டில், கிரஸ்ட், மேண்டில், கோர்னு படிச்சோமா? மேண்டில்ல அவுட்டர் மேண்டில், அதுல இருக்கிற ஒன் ஆஃப் தி லேயர் தான் எது? எஸ்டினோஸ்பியர் லேயர். சோ இதுல நடக்கிற மேஜிக் தான், இதுல நடக்கிற கிளாக் வைஸ் சர்க்குலேஷன் தான், இதுல நடக்கிற கன்வெக்ஷன் மேக்மா கரண்டால, சர்க்குலேஷனால தான் மேல பிளேட்ஸ் மூவ் ஆகுது. அந்த தியரி பேர் என்ன? பிளேட் டெக்டானிக் தியரி. பிளேட் டெக்டானிக் தியரினா டெக்டானிக் பிளேட்ஸ் இன்டராக்ட் அட் பிளேसेस கால்ட் பிளேட் பவுண்டரிஸ். என்னென்ன பவுண்டரிஸ்? மொத்தம் 3 பவுண்டரி. கன்வர்ஜிங் பவுண்டரி, கன்வர்ஜிங் பவுண்டரி, டைவர்ஜிங் பவுண்டரி அண்ட் டிரான்ஸ்ஃபார்ம் பவுண்டரி ஆர் டிரான்ஸ்வர்ஸ் ஃபால்ட்னு சொல்லுவாங்க. இது 3. கன்வர்ஜிங்னா என்ன? 2 பிளேட்ஸ் முற்ற வர்றது. டைவர்ஜிங்னா என்ன? 2 பிளேட்ஸ் பிரிஞ்சு போறது. இது ஓஷியானிக் பிளேட்டா இருக்கலாம், கான்டினென்டல் பிளேட்டா இருக்கலாம், என்ன வேணா இருக்கலாம். சார் டிரான்ஸ்ஃபார்ம் பவுண்டரினா என்ன சார்? ஒன்னு மேல போயிட்டு இருக்கு, ஒன்னு இது போயிட்டு இருக்கு, ரெண்டுமே உரசிக்கிட்டு இருக்கு. இது வந்து டிரான்ஸ்ஃபார்ம் ஆர் டிரான்ஸ்வர்ஸ் ஃபால்ட்னு சொல்லுவாங்க. சோ கன்வர்ஜிங், டைவர்ஜிங், டிரான்ஸ்வர்ஸ். சோ 3 பவுண்டரிஸ். சார் உலகத்துல மோஸ்ட் ஆஃப் தி ஃபீச்சர்ஸ், எர்த்குவேக் எங்க வருது? என்னால சொல்ல முடியும் சார். வால்கனோ எங்க வரும்? என்னால சொல்ல முடியும் சார். ஃபோல்ட் மவுண்டன் எங்க இருக்கும்? பிளாக் மவுண்டன் எங்க இருக்கும்? பிளாக் மவுண்டன் இருக்கிற இடத்துல ஃபோல்ட் மவுண்டன் இருக்குமா? இது ரெண்டுத்துக்கும் வித்தியாசம் என்ன? இது எல்லாமே கண்டுபிடிக்கிறதுக்கு உங்களுக்கு என்ன வேணும்? இந்த பவுண்டரி கான்செப்ட் வேணும், பிளேட் டெக்டானிக்ஸ் கான்செப்ட் வேணும். இல்லைன்னா உங்களால கண்டுபிடிக்க முடியாது. சோ இத வந்து வால்கனோ எங்கெல்லாம் இருக்குன்னு சொல்லிட்டு தட்டிக்கிட்டு இருக்கிறது, வால்கானிக் ஆர்க் எங்க இருக்குன்னு தட்டிட்டு இருக்கிறது, ஐலாண்ட் ஆர்க் எங்க இருக்குன்னு தட்டிட்டு இருக்கிறது, ஆக்டிவ் வால்கனோஸ் எங்க இருக்கு, டார்மெண்ட் வால்கனோஸ் எங்க இருக்கு, எக்ஸ்டின்ட் வால்கனோஸ் எங்க இருக்கு, இப்படி தட்டுறதெல்லாம் வந்து ஜியோகிராஃபியை உங்களால டேம் அப்பே பண்ண முடியாது. நான் உண்மையா சொல்றேன், கேட்டுக்கோங்க. பல வருஷமா நான் வந்து ஜியோகிராஃபி படிச்சுக்கிட்டு இருக்கேன். ஆனா நான் வந்து ஒரு 3 to 4% தான் எனக்கு ஜியோகிராஃபி தெரியும் அப்படின்னு நான் நம்புற ஆளு. அதுதான் உண்மையும். இன்னும் 95-96% இருக்கு ஜியோகிராஃபி படிக்க. அப்பனா ஜியோகிராஃபி வந்து எவ்வளவு பெரிய வைடர் கான்செப்ட், எவ்வளவு பெரிய விஷயம்ன்றது ஆப்ஷனல் நீங்க மாஸ்டர் பண்ணியிருந்தாலும், யூபிஎஸ்சிலயோ டிஎன்பிஎஸ்சிலயோ பயங்கரமா ஜியோகிராஃபி பெர்ஃபார்ம் பண்ணியிருந்தாலும் ஸ்டில் யூ காண்ட் பி a ஜியோகிராஃபர். ஜியோகிராஃபரா இருக்கிறதுக்கு நான் சொன்னல, ஆல்ஃபிரட் வெகனரே தள்ளாட வச்சிட்டாங்க. ஆல்ஃபிரட் வெகனரியே கான்டினென்டல் ட்ரிஃப்ட் தியரி கொடுத்தா, கான்டினென்டல் ட்ரிஃப்ட் தியரி கொடுத்தா அவ்வளவு கேள்விகள் கேட்டு மனுஷன் அவ்வளவு ரிசர்ச் பண்ண அவரையே துன்புறுத்த வச்சிட்டாங்க. இஸ் a famous climatologist. அவருக்கே தெரியல. அப்ப நம்மலாம் வந்து பாத்துக்கோங்க எவ்வளவு கம்மின்னு. சோ ஜியோகிராஃபி இஸ் சம்திங் லைக் யூ cannot by heart. நீங்க பை ஹார்ட் பண்ணா ஜியோகிராஃபி கான்செப்ட்ஸ் வராது. நீங்க வந்து தரோவா திரும்பி நீங்க வந்து கான்செப்சுவலா படிச்சுக்கிட்டு அது அப்படியே உங்களோட ஃபிளஷ்ல இன்செர்ட் ஆனா மட்டும்தான் உங்களுக்கு ஜியோகிராஃபி நிலைச்சு நிற்கும், அந்த கான்செப்ட் நிலைச்சு நிற்கும். நீங்க வந்து இந்த வால்கனிக் இங்க இருக்கு, இது இங்க இருக்கு அப்படின்னு பிளேட்ஸ் இத்தனை இருக்குன்னு சொல்லிட்டு யுவான் தே ஃபுகா பிளேட் எங்க இருக்கு, சான் ஆண்ட்ரியாஸ் ஃபால்ட் எங்க இருக்கு தட்டக்கூடாது.
இங்க இது இருக்குமா அப்படின்றது தான் கான்செப்ட். ஒரு ஒரு பவுண்டரிக்கும் பார்ப்போம். டைவர்ஜென்ட் பவுண்டரி. டைவர்ஜென்ட் பவுண்டரினா என்ன சொன்ன? பிரிகிறது. சோ ரெண்டு இடத்துல நடக்கும். டைவர்ஜென்ட் பவுண்டரியில ரெண்டு இடத்துல விஷயம் நடக்கும். சார் டைவர்ஜென்ட் பவுண்டரினா என்ன சார்? சார் கான்டினென்ட் பிரியலாம், ஓசியானிக் பிரியலாம். ஓசியானிக் பிரியும் போது கடல் கீழே பூமி பகுதி இருக்குல்ல, தரப்பகுதியில பிரிகிறது. இதுதான் மிட் அட்லாண்டிக் ரிட்ஜ். சீ ஃப்ளோர் ஸ்ப்ரெட்டிங்ல நான் கான்செப்ட் சொன்னேன்ல, அப்படின்னா தர பிரியும் போது கீழே இருக்கிற எஸ்டனோஸ்பியர்ல இருக்கிற மேக்மா மேல வந்து அப்படியே ஊத்தும். சீ ஃப்ளோர்ல ஊத்தும், அந்த தரையில, சரிங்களா, ஓஷனோட தரையில ஊத்தும். அந்த ஓஷன் ஃப்ளோர்ல ஊத்தும் போது அது அப்படியே ஏன்னா தண்ணி இருக்குல்ல சுத்தி, சோ அந்த மேக்மா வரும்போது அப்படியே கட்டி ஆயிரும். அந்த கட்டி ஆறத பத்தி சொல்லும் போது ரிட்ஜ்னு சொல்றாங்க. அது என்ன சொல்றாங்க? ரிட்ஜ்னு சொல்றாங்க. அது மிட் அட்லாண்டிக் ரிட்ஜ். மிட் அட்லாண்டிக் ரிட்ஜ், அட்லாண்டிக் மகா கடல், மகா சமுத்திரம், அங்க அத மிட் அட்லாண்டிக் ரிட்ஜ்ன்றாங்க. இந்த ரிட்ஜ் டெவலப் ஆகி இப்படிதான் நடக்குது. எஸ்டனோஸ்பியர்ல இருந்து இப்படி வந்து இப்படி ஊத்தும், இப்படி வந்து இப்படி ஊத்தும். ஊத்துனதுக்கு அப்புறம் இந்த ஓஷியானிக் ரிட்ஜ் ஃபார்ம் ஆகும். இந்த ரிட்ஜ் ஃபார்ம் ஆறதுல மேல வளர்ந்து 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 வளர்ந்துதான் ஐஸ்லாண்டுன்ற ஒரு நாடே உருவாச்சு. உங்க அட்லஸ்ல எடுத்து பாருங்க. கண்டிப்பா இந்த வீடியோ பார்க்கும்போது உங்க அட்லஸ் நீங்க கையில வச்சுக்கணும். ஆக்ஸ்போர்ட் ஸ்டூடெண்ட் அட்லஸ் வந்து கண்டிப்பாக கையில வச்சுக்கணும். அட்லஸ் இல்லாம ஜியோகிராபி கிளாஸ் பாக்குறதோ இல்ல ஜியோகிராபி வீடியோ பாக்குறதோ கிட்டத்தட்ட ஒரு டார்ச் லைட் இல்லாம ராத்திரி பயங்கரமான திக்கான கடல்ல அமாவாசை அன்னைக்கு காட்டுல போய் வழியை தேடுற மாதிரி, ஒரு விளக்கும் இல்லாம ஒரு டார்ச் லைட்டும் இல்லாம ஒரு பயணம் இல்ல. அட்லஸ் இஸ் த ஒன் which is going to show you the path. அட்லஸ் கையில இல்லாம இப்ப நான் மிட் அட்லாண்டிக் ரிட்ஜ்ன்றேன். இது உருவாய் மேல வரும்போது என்ன வந்திருக்குன்னு சொன்னேன்? ஐஸ்லாந்து உருவாயிருக்குன்னு சொன்னேன். ஐஸ்லாந்து வரைக்கும் அப்படின்னா ஒரு ஐலாண்ட் நேஷனே உருவாயிருக்கு. அப்படின்னா அப்படின்னா கடல், ஆழங்கடல், ஓஷன் ஃப்ளோர்ல இருந்து அந்த ரிட்ஜ் எப்படி டெவலப் ஆயிட்டு வருது பாருங்க. கிட்டத்தட்ட அட்லாண்டிக் ஓஷன் நடுவுல ஒரு பெரிய செவுறு கட்டின மாதிரி ஆயிடுச்சு. புரியுதுன்னு நினைக்கிறேன். Most divergent boundaries are found in rifts இருக்கு பாருங்க, and fault founded valleys ன்றாங்க பாருங்க. அப்படின்னா என்னன்னா நீங்க வந்து கான்டினென்ட் பிரியுதுன்னு நினைச்சுக்கோங்களேன். கான்டினென்ட்டும் பிரியுது. பெஸ்ட் எக்ஸாம்பிள் சார் அப்படின்னு கேட்டீங்கன்னா கிரேட் ஆப்பிரிக்கன் ரிஃப்ட் வேலி, ஈஸ்ட் ஆப்பிரிக்கன் ரிஃப்ட் வேலி. அட்லஸ்ல பாருங்க. நீங்க வந்து ரிஃப்ட் வேலி கிட்ட ஈஸ்ட் ஆப்பிரிக்கால பாத்தீங்கன்னா, ஈஸ்ட் சைடு ஆஃப் தி ஆப்பிரிக்கால பாத்தீங்கன்னா நடுவுல நிறைய லேக்ஸ் இருக்கும். லேக் டங்கநாயக்கா, அப்புறம் மவுண்ட் முஷுங்கா மவுண்டன்ஸ், மித்துங்கா மவுண்டன்ஸ், வால்கானோ மவுண்ட் கிளிமஞ்சாரோ, வால்கானிக் மவுண்டன், இதெல்லாம் இருக்கிற இடத்துல நிறைய லேக்ஸ் இருக்கும். அந்த இடத்துல விரிஞ்சிக்கிட்டு இருக்குன்னு அர்த்தம். அப்படின்னா ஈஸ்ட் ஆப்பிரிக்கா இஸ் கோயிங் டு கெட் ஸ்பிளிட். ஈஸ்ட் ஆப்பிரிக்கா ட்ரிஃப்ட் ஆயிட்டு இருக்கு, பிரிஞ்சு போயிட்டு இருக்கு. அப்படின்னா ரெண்டுமே டைவர்ஜ் ஆகுது. வெஸ்ட் ஆப்பிரிக்கா அண்ட் ஈஸ்ட் ஆப்பிரிக்கா இஸ் கோயிங் டு ஸ்பிளிட். இது ஈஸ்ட் ஆப்பிரிக்கா ஸ்பிளிட் ஆகி எங்க சார் வருது? நம்ம ஊரை நோக்கி தான் வருது. நம்ம மலபார் கோஸ்ட், நம்ம கொங்கன் கோஸ்ட், நம்ம கேரளா பீப்புள் வந்து என்ஜாயிங் ரைட் நவ், ரைட்? என்ஜாயிங் ரைட் நவ். கொங்கன் பீப்புள் ஆர் என்ஜாயிங் ரைட் நவ். பாம்பே பீப்புள் ஆர் என்ஜாயிங் ரைட் நவ் தி கோஸ்ட் ஆஃப் அரேபியன் சி. இத வந்து இது க்ளோஸ் பண்ணிட்டு இவங்க வந்துட்டு அந்த ஈஸ்ட் ஆப்பிரிக்கன் ரிஃப்ட் வேலியை வந்து அதை கிரியேட் பண்ற ரிஃப்டால பிரிவால அது வந்துட்டு இப்ப நம்ம இந்தியாவை தான் ஜாயின் பண்ண போகுது. இந்தியாவை ஜாயின் பண்ணா கேரளா வந்து நோ மோர் மான்சூன், அவங்க வந்து உள்ள போயிருவாங்க இன்டீரியர் பார்ட். சோ இப்போ யாரெல்லாம் கென்யாவோட வெஸ்ட் பார்ட் இருக்குல்ல, அவங்க தான் வந்து they will be enjoying the மான்சூன். பாருங்க, இதுதான் ட்ரிஃப்டிங். சோ அடுத்த கான்செப்ட் என்னன்னா, ஈஸ்ட் ஆப்பிரிக்கன் ரிஃப்ட் வேலி எங்க சார் உருவாகுது? ரிஃப்டால உருவாகுது. ரிஃப்ட் ஏன் சார் வந்துச்சு? ரிஃப்ட்னா பள்ளம். எப்படி சார் வந்துச்சு? ரெண்டு கான்டினென்டல் பவுண்டரி, ஈஸ்ட் ஆப்பிரிக்கா வெஸ்ட் ஆப்பிரிக்கா, ரெண்டுமே விரியும் போது பள்ளத்தாக்கு உருவாகுது. பள்ளத்தாக்கு உருவாகும் போது அதை நம்ம ரிஃப்ட்னு சொல்றோம். அப்படின்னா இது பள்ளத்தாக்கா உருவாயிருச்சுன்னா இந்த நிக்கிற பார்ட் என்ன சார்? விழாத பார்ட் என்ன சார்? இதுதான் பிளாக் மவுண்டன். மித்துங்கா மவுண்டன்ஸ், மிஷுங்கா மவுண்டன்ஸ் ஆஃப்
ஈஸ்ட் ஆப்பிரிக்கன் ரிஃப்ட் வேலி. இந்த ரிஃப்ட்ல தான் டிஃபரெண்ட் லேக்ஸ் ஃபார்ம் ஆயிருக்கு. ஒன் ஆஃப் தி ஃபேமஸ் லேக்ஸ் இஸ் கால்ட் அஸ் லேக் தங்கநாயக்கா. இந்த பிளாக் மவுண்டன்ஸ்க்கு மவுண்ட் கிளிமஞ்சாரோ ஃபார்ம் ஆயிருக்கு. புரியுதுன்னு நினைக்கிறேன். சோ கான்டினென்ட்ஸ் விரிஞ்சா ரிஃப்ட் வேலி சார், ஈஸ்ட் ஆப்பிரிக்கன் ரிஃப்ட் வேலி ஃபார்ம் ஆச்சுன்றீங்க, கிரேட் ஆப்பிரிக்கன் ரிஃப்ட் வேலி, எனக்கு புரிஞ்சிருச்சு. அதே ஓஷியானிக் கிரஸ்ட் பிரிஞ்சா என்ன சார் வரும்? ஆல்ரெடி சொல்லிட்டேன், மிட் அட்லாண்டிக் ரிட்ஜ், ஓஷியானிக் ரிட்ஜ். சோ ஓஷியானிக் கிரஸ்ட் விரிஞ்சா ரிட்ஜ் ஃபார்ம் ஆகும். கான்டினென்டல் கிரஸ்டஸ் விரிஞ்சா உங்களுக்கு என்ன ஃபார்ம் ஆகும்? ரிஃப்ட் ஃபார்ம் ஆகும். இதுல ஒரே ஃபோர்ஸ் தான் ஆக்ட் ஆகுது, டென்ஷனல் ஃபோர்ஸ். சார் ஏன் சார் ஃபோர்ஸ் எல்லாம் சொல்லி குழப்பறீங்க? ஃபோர்ஸ் ரொம்ப இம்பார்ட்டன்ட் தம்பி. ஏன்னா உங்களுக்கு எப்பனா எங்க உங்களுக்கு வந்து ஃபோர்ஸ் ரொம்ப இம்பார்ட்டன்ட்னா, இப்போ ஒரு ஃபோர்ஸ் தான் ஆக்ட் ஆகுது, டென்ஷனல் ஃபோர்ஸ் மட்டும் தான் ஆக்ட் ஆகுது. விரியும் போது அப்படியே டென்ஷனா வரும். கை அப்படியே விரியும் போது ஒரு விஷயத்த நீங்க வந்து ரப்பர் பேண்ட பாருங்க, இழுத்தா அப்படியே டென்ஸா இருக்கும் பாருங்க, அது வைப்ரேட் ஆயிட்டு இருக்கும். சோ டென்ஷனல் ஃபோர்ஸ், டென்ஷனல் ஃபோர்ஸ் ஆகணும். ஒரு ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகிற வரைக்கும் உங்களுக்கு கான்செப்சுவல் வந்து மிஸ்டேக், கான்செப்சுவல் கிளாரிபிகேஷனும் தேவையில்ல. ஆனா ஒரே வாட்டி ரெண்டு ஃபோர்ஸ்லாம் ஆக்ட் ஆகும், கம்ப்ரெஷனல் ஃபோர்ஸ் வித் டென்ஷனல் ஃபோர்ஸ், டென்ஷனல் ஃபோர்ஸ் வித் டிரான்ஸ்ஃபார்ம், டிஃபரெண்ட் ஃபோர்ஸஸ் ஆக்ட் ஆகுற மாதிரி சிச்சுவேஷன் எப்ப சார் வரும்? ஃபால்ட்டிங் அப்ப படிப்பீங்க. ஃபால்ட்டிங்ன்றது என்ன சார்? கொஞ்ச நேரத்துல பார்ப்போம். ஃபால்ட்டிங் தெரியலன்னா உங்களுக்கு இந்த ரிஃப்ட் வேலியோட கான்செப்ட் நிறைவடையாது. சோ இட் will not be a complete concept. புரியுதுங்களா? சோ டைவர்ஜென்ட்ல ரெண்டுமே பார்த்துட்டோம். ரிஃப்ட் வேலி which is a narrow depression is created when a diverging boundary forms on a continent. கான்டினென்ட்ல இருக்கும்போது ரிஃப்ட் வேலி ஃபார்ம் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. சரிங்களா? ஓஷியானிக் பிளேட்ஸ் ஆல்வேஸ் யங்கர் than கான்டினென்டல் பிளேட்ஸ். இது ஞாபகம் வச்சுக்கோங்க. நான் உங்களுக்கு டிஃபரெண்ட் டைப்ஸ்ல நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுவேன். ஓஷியானிக் பிளேட்ஸ் ஆல்வேஸ் யங்கர் than தி கான்டினென்டல் பிளேட்ஸ். அதே மாதிரி ஓஷியானிக் பிளேட்ஸ் ஆர் மேட் அப் ஆஃப் basaltic மெட்டீரியல். ஓஷியானிக் பிளேட்ஸ் ஆர் ஹெவி, டென்ஸ், நல்ல ஹெவி, டென்ஸ், இது எல்லாமே ஓஷியானிக் பிளேட்ஸ். கான்டினென்டல் பிளேட்ஸ் மேட் அப் ஆஃப் கிரானைட்டிக் மெட்டீரியல், கிரானைட். இது வந்து லைட்டர் மெட்டீரியல் கம்பேர் டு ஓஷியானிக் பிளேட்ஸ். ஓஷியானிக் பிளேட்ஸ் கம்பேர் பண்ணா இது வந்து லைட்டர் மெட்டீரியல். இது வந்து லெஸ் டென்ஸ் மெட்டீரியல், டென்சிட்டி கம்மி. எதுக்கு கம்பேர் பண்ணா? ஓஷியானிக் பிளேட்ஸ்க்கு. சோ யார் சார் ஹெவி? இவரு. யார் சார் லைட்? இவரு. ரெண்டுமே கான்டினென்டல் பிளேட் அண்ட் ஓஷியானிக் பிளேட். எங்க சார்? கிரஸ்ட்ல. எங்க சார்? கிரஸ்ட்ல. தெரிஞ்சு வச்சுக்கோங்க. இப்படிதான் வரும்னு சொன்னேன். இதுதான் எஸ்தினோஸ்பியர். இப்படிதான் வந்து இப்படி வந்து இந்த வந்து ஊத்தம். இது ஓஷனுக்குள்ள மாறும்போது இது வந்து ரிட்ஜ்னு சொல்லுவீங்க. இத ரிட்ஜ்னு சொல்லுவீங்க. கம்பேர் இட் வித் தி டோர்ஸ் கெட்டிங் ஓபன்ட் பை தி ஹாட் ஏர். ஹாட் ஏர் வரும்போது இங்க ஒரு ஃபெனோமெனா. இங்க பாத்தீங்களா? இங்க வந்து நான் அந்த இதுதான் மேக்மா. எஸ்தினோஸ்பியர் இதுதான் வந்து மேக்மா. மெட்டீரியல். இதுதான் மெட்டீரியல். இதுதான் பிளாஸ்டிக் ஸ்டேட் மெட்டீரியல், செமி சாலிட் மெட்டீரியல். இங்கதான் நான் உங்களுக்கு சொன்னேன், இப்படி வந்து இந்த ரிட்ஜஸ் ஃபார்ம் ஆயிட்டு இருக்குன்னு சொன்னேன். சரிங்களா? இது வந்து ஓஷியானிக் டைவர்ஜென்ட். ஓஷியானிக் டைவர்ஜென்ட் பவுண்டரி. ஓஷியானிக் டைவர்ஜென்ட் பவுண்டரி. சார் இது புரிஞ்சிருச்சு சார், இது புரிஞ்சிருச்சு. ஆனா இது இல்ல சார், இந்த இடத்துல இது எப்படி சார் இப்படிதான் வரணும், இது எப்படி சார் இப்படிதான் போனோம் அப்படின்னு வந்து எழுதி வச்சிருக்கு. யார் சார் அதை சொல்றாங்க? இவன் தான் அந்த கல்பிரிட். யாரு? இவன் தான். இந்த மேக்மா என்ன பண்றான்? இந்த இடத்துல இப்படி சுத்துறான். இங்க பாருங்க, இப்படி போயிட்டு இப்படி வந்து இப்படி. அப்படின்னா ஆன்டி கிளாக் வைஸ் சர்க்குலேஷன், கடிகாரத்துக்கு ரிவர்ஸ்ல சுத்திட்டு இருக்கான். இவன் பாத்தீங்கன்னா இப்படி சுத்துறான். சோ இவன் கிளாக் வைஸ்ல சுத்துறான், இவன் ஆன்டி கிளாக் வைஸ் சுத்துறான். இவன் கிளாக் வைஸ்ல சுத்தும் போது இந்த மேக்மால இங்க இருக்கிற சர்க்குலேஷன், இந்த மேக்மால இருக்கிற சர்க்குலேஷன் இது மேக்மா சர்க்குலேஷன், இது ஆன்டி கிளாக் வைஸ் சர்க்குலேஷன். இவன் இப்படி சுத்துறதுனால இவன் மேல இருக்கிற பிளேட், ஓஷியானிக் பிளேட்டும் லெஃப்ட்டுக்கு போகும். ஏன்னா இவன் இப்படி சுத்துறான்ல, இப்படி லெஃப்ட் கொண்டு போயிடும். இவன் ரைட்டுக்கு சுத்துறான்ல, இவனை இப்படி கொண்டு போயிடும்.
இவன் ரெண்டு பேரும் இப்படி ரெண்டு டைரக்ஷன்ல இந்த மேல இருக்கிற பிளேட்டை பிரிச்சுட்டு கொண்டு போறதுனால இங்க கேப் உருவாகுது. இந்த கேப்ல இருந்தா மேக்மா வெளியே வருது. அந்த மேக்மா கூலாகி தான் ரிட்ஜா ஃபார்ம் ஆகுது. புரியுதுன்னு நினைக்கிறேன். புரியலன்னா ரிவர்ஸ்ல போயிட்டு திரும்பி நான் என்ன சொன்னேன்னு திரும்பி பாருங்க. பார்த்துட்டு அடுத்த கான்செப்ட் வந்துருங்க. இப்போ இந்த மேக்மா கரண்ட் இப்போ இங்க இருக்குல்ல, இது வந்து இப்படி சர்க்குலேஷன் ஆகுது, இப்படி கிளாக் வைஸ்ல. அப்படின்னா இவன் கொண்டு வந்துட்டு இருக்கான், இவன் இப்படி சுத்திட்டு இருக்கான், இவன் இப்படி கொண்டு வரான். இங்க பாத்தீங்கன்னா ஓஷியானிக் ரெண்டுமே முட்டுறான். இது ஓஷியானிக் கன்வர்ஜென்ஸ். இது நான் உங்களுக்கு இன்னும் கன்வர்ஜிங் பவுண்டரி சொல்லல, கன்வர்ஜிங் பவுண்டரி இன்னும் சொல்லி தரல. டைவர்ஜிங்ல தான் ரெண்டு சொல்லி தந்தேன். ஓஷன் பிரிஞ்சா என்ன, எங்க ஓஷியானிக் பிரிஞ்சா என்ன, கான்டினென்ட் பிரிஞ்சா என்ன. ஓஷன் பிரிஞ்சா என்ன சொன்ன, ரிட்ஜ் வரும். கான்டினென்ட் பிரிஞ்சா என்ன சொன்ன, உங்களுக்கு ரிஃப்ட் வரும். இங்க கன்வர்ஜிங் பவுண்டரி, இங்க இதை பத்தி கொஞ்ச நேரத்துல சொல்றேன். இது பத்தி நம்ம அடுத்ததான் பார்க்க போறோம், கன்வர்ஜென்ட் பவுண்டரி. சோ கன்வர்ஜென்ட் பவுண்டரின்னு பார்க்கும்போது சார் மொத்தம் 3 பவுண்டரி பிளேட் டெக்டானிக்ஸ்ல, மொத்தம் 3 பவுண்டரி. சார் 3 பவுண்டரியில எது சார் இம்பார்ட்டன்ட் அப்படின்னு கேட்டீங்கன்னா, கன்வர்ஜென்ட், டைவர்ஜென்ட், டிரான்ஸ்ஃபார்ம். இப்ப டைவர்ஜென்ட்ல 2 டைப் ஆஃப் பவுண்டரி. ஒன்னு ஓஷன்ல பிரியுறது, இன்னொன்னு கான்டினென்ட்ல பிரியுது. அது ரெண்டும் நம்ம பார்த்துட்டோம். இப்போ கன்வர்ஜென்ட்ல 3 வெரைட்டி. கன்வர்ஜென்ட் என்ன, முட்டுறது. டைவர்ஜென்ட் என்ன, பிரியுறது. டைவர்ஜென்ட் பார்த்துட்டோம். கன்வர்ஜென்ட்ல முட்டுறதுல 3 ஸ்டைல். கான்டினென்ட் முட்டுறது, ஓஷியானிக் முட்டுறது, ஓஷியானிக் கான்டினென்ட் முட்டுறது. 3 வெரைட்டி. இதுதான் 3மே. கன்வர்ஜென்ட் பவுண்டரி, ஓஷியானிக் கன்வர்ஜிங் வித் ஓஷியானிக், கான்டினென்டல் கன்வர்ஜிங் வித் கான்டினென்டல், ஓஷியானிக் கன்வர்ஜிங் வித் கான்டினென்டல். புரியுதுன்னு நினைக்கிறேன். சார் அப்படின்னா எனக்கு ஒரு விளக்கம் சொல்லுங்க சார். அங்க வந்து கான்டினென்ட் பிரியும் போது ரிஃப்ட் வரும், பிளாக் மவுண்டன் வரும்னு சொன்னீங்க சார். அதுக்கப்புறம் அங்க வால்கானிக் மவுண்டன் வரும்னு சொன்னீங்க சார், ஒத்துக்கிட்டேன். ஓஷியானிக் பிரியும் போது அந்த இடத்துல என்ன வரும்னு சொன்னேன், உங்களுக்கு ரிட்ஜஸ் வரும்னு சொன்னீங்க சார். அதுக்கு மிட் அட்லாண்டிக் ரிட்ஜ் எக்ஸாம்பிள் சொன்னீங்க சார், ஓகே. ஆனா இதுக்கு என்ன சார் கான்செப்ட், ஓஷியானிக் இப்பதான் ஒரு டயக்ராம் காட்டினேன் உங்களுக்கு கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி, ஃபியூ செகண்ட்ஸ்க்கு முன்னாடி ஒரு டயக்ராம் காட்டினேன். ஓஷியானிக் முட்டுனா என்ன வரும்னு. அந்த டயக்ராமுக்கு திரும்பி உங்களை கூட்டு போறேன். இதுதான் அந்த டயக்ராம். சாரி, ஓஷியானிக் பாருங்க, ஓஷனுக்குள்ளதான் இருக்கு. இதுவும் ஓஷியானிக் கிரஸ்ட், இதுவும் ஓஷியானிக் கிரஸ்ட். இந்த பிங்க், இந்த பிரவுன் உங்களுக்கு என்ன கலர் தெரியும் தெரியல, இது லைட் கிரே, அப்புறம் வந்து லைட் எல்லோ வச்சுக்கோங்க. இது வந்து ஆரஞ்சு ஆர் லைட் ப்ரௌன் வச்சுக்கோங்க. இந்த கலர்ல ஓஷியானிக் கிரஸ்ட் பவுண்டரி இப்படி வருது, இன்னொரு ஓஷியானிக் கிரஸ்ட் இப்படி வருது. ரெண்டும் முட்னா ஓஷியானிக் கிரஸ்ட் முட்டுறது அப்படின்னா, ஓஷியானிக் கிரஸ்ட் முட்டுறது அப்படின்னா, 2 ஹெவி லைட், 2 ஹெவி டைட் பயங்கரமான ஹெவி லிப்டர்ஸ் ஆர் 2 காட்ஸில்லா முட்டுற மாதிரி, 2 விதமான 2 டைனோசர் முட்டுற மாதிரி. ஏன்னா இவனும் பசால்டிக் மெட்டீரியல் ஓஷியானிக் கிரஸ்ட், இவனும் பசால்டிக் மெட்டீரியல். பசால்டிக் மெட்டீரியல் ஹெவி மெட்டீரியல் and tightly packed material, very dense material. இவனும் heavy material, tightly packed material, heavy dense material. 2 very high lifters, 2 பெரிய கண்டெய்னர் லாரி முட்டுற மாதிரி. அவங்க 2 பேரும் முட்டினா அந்த இடத்துல சேதாரம் பயங்கரமா இருக்கும், டிஸ்ட்ரக்ஷன் பயங்கரமா இருக்கும். அந்த டிஸ்ட்ரக்ஷன் நடக்கும்போது இவன் வந்து இவனை முட்டுறான், இவனை முட்டுறான். இது 2 இடத்துல ஏதோ ஒருத்தன் வந்து கொஞ்சம் ஹெவியா இருப்பான், கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ஹெவியா இருப்பான். அவன் என்ன பண்ணுவான், இவனை பயங்கரமா இந்த இடத்துல சேதாரம் பண்ணிக்கிட்டு, இவனை சேதாரம் பண்ணிக்கிட்டே இருந்த இவன் இந்த பாட்டை வந்து சேதாரம் பண்ணிக்கிட்டு கீழே அப்படியே வந்து அப்படியே சப்சைட் ஆயிடுவான். சப்டக்ஷன் இத
சப்டக்ஷன். இந்த சப்டக்ஷன் ஆகி அந்த டிஸ்ட்ரக்ஷன், இந்த ஃபுல் ஏரியா எர்த்குவேக்கா இருக்கும். இந்த ஃபுல் ஏரியா எர்த்குவேக்கா இருக்கும். இங்க ஃபுல்லா நடந்த டிஸ்ட்ரக்ஷன்ல இங்க இருக்கிற மேக்மா அப்படியே மேல வரும். இங்க இருக்கிற மேக்மா அப்படியே மேல வரும். மேல வந்து இங்க வோல்கானிக் கோன்ஸை ஃபார்ம் பண்ண ஆரம்பிக்கும். வோல்கானிக் கோன்ஸ் ஃபியூச்சர்ல ஐலாண்ட் ஆர்க்கா மாற ஆரம்பிக்கும். ஐலாண்ட் ஆர்க்கா மாறுறது அப்படின்னா குரூப் ஆஃப் ஐலாண்ட்ஸ், ஆர்கிபெலாகோ, குரூப் ஆஃப் ஐலாண்ட்ஸ். இது வோல்கானிக் ஆர்க்கு, எல்லாமே வோல்கானிக் ஐலாண்ட்ஸ். மவுண்ட் ஃபுஜியாமா, ஜப்பனீஸ் ஐலாண்ட்ஸ். ஓஷியானிக் கன்வர்ஜன்ஸ் ஆகல, ஒரு வோல்கானிக் ஆர்க் ஆஃப் ஐலாண்ட்ஸ், ஐலாண்ட் ஆர்க் ஃபார்ம் ஆச்சுன்னா ஹோல் ஜப்பனீஸ் ஆர்கிபெலாகோ, ஹோல் ஜப்பனீஸ் ஐலாண்ட்ஸ் எல்லாமே கன்வர்ஜன்ஸ் ஆஃப் ஓஷியானிக் பவுண்டரி வித் ஓஷியானிக் பவுண்டரி தான். ரெண்டு ஹெவி வெயிட் மெட்டீரியல் அந்த இடத்துல வோல்கானோஸ் இருக்கும், வோல்கானிக் ஆக்டிவ் எரப்ஷன்ஸ் இருக்கும். உங்களுக்கு கண்டிப்பாக எர்த்குவேக்ஸ் வந்து 100%, ஏன்னா டிஸ்ட்ரக்ஷன் நடந்துகிட்டு இருக்காங்க. இங்க கன்ஸ்ட்ரக்ஷனுக்கு வேலையே இல்ல. ரெண்டு பேரும் ஹெவி லிப்டர்ஸ், ரெண்டு பேரும் முட்டும் போது எவனோ கொஞ்சம் ஹெவியா இருக்கிறவன் உள்ள போவான், மிச்சம் இருக்கிறவன் மேல இருப்பான். இது ஃபுல்லா டிஸ்ட்ரக்ஷன் நடந்து இங்க இருக்கிற மேக்மா டிஸ்டர்ப் ஆகி மேல போகும். மேல போய் கன்ஸ்ட்ரக்ட் பண்ண ஆரம்பிக்கும். கன்ஸ்ட்ரக்ஷன் வந்து வோல்கானோவா இருக்கலாம், அது அப்படியே வந்து ஐலாண்டா மாறலாம், என்ன வேணா இருக்கும். Famous is Japanese archipelago, Japanese island arc in Pacific Ocean. Oceanic with oceanic. நான் திரும்பி சொல்றேன், ஒரு சின்ன பாயிண்ட் கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. எந்த பிளேட் முற்றுறதுனால ஜப்பான் ஐலாண்ட்ஸ் ஃபார்ம் ஆச்சு? திரும்பி சொல்ற क्वेश्चन, எந்த பிளேட், ஓஷியானிக் பிளேட்டும் இன்னொரு ஓஷியானிக் பிளேட், ரெண்டு பிளேட் முற்றணும்ல, ரெண்டு பிளேட் முட்டினா ரெண்டு பிளேட்ல எந்தெந்த பிளேட்டை முட்டினா அந்த பிளேட்ஸோட பேர் என்ன? ஓஷியானிக் பிளேட் 1, ஓஷியானிக் பிளேட் 2. இவங்க ரெண்டு பேர் முட்டுறதுனால ஜப்பனீஸ் ஐலாண்ட்ஸ் ஃபார்ம் ஆச்சு சார். அப்படி வந்து கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. நீங்க தமிழ்ல பண்ணாலும் சரி, இங்கிலீஷ்ல பண்ணாலும் சரி, ரிசர்ச் பண்ணுங்க, ஈஸியா கிடைச்சிரும். யூ கேன் கூகுள் இட் இஃப் யூ வாண்ட். அண்ட் ஐ வாண்ட் யூ டு see in Atlas also. ஜப்பானை பார்த்து ஃபீல் பண்ணுங்க, அந்த ஐலாண்ட்ஸை பார்த்து ஃபீல் பண்ணுங்க. இப்ப பாத்தீங்கன்னா ரெண்டு ஹெவி லிப்டர்ஸ், ரெண்டு ஹெவியான பார்ட்டிகல்ஸ், ரெண்டு பசால்டிக் மெட்டீரியல், ரெண்டு ஹெவி டென்சிலி பேக்டு மெட்டீரியல்ஸ், ஓஷியானிக் பிளேட் அண்ட் ஓஷியானிக் பிளேட் ரெண்டு பேரும் கன்வர்ஜ் ஆகும் போது, ரெண்டு பேரும் முட்டும் போது அந்த இடத்துல ஐலாண்ட் ஆர்க்கே ஃபார்ம் ஆகுதுன்னா எவ்வளவு வால்கனோஸ் இருக்கும், எவ்வளவு சுனாமிஸ் உருவாகும், எவ்வளவு எர்த்குவேக்ஸ் இருக்கும். அதனாலதான் ஜப்பான் இஸ் நோன் ஃபார் சுனாமிஸ், ஜப்பான் இஸ் நோன் ஃபார் வால்கனோஸ், ஜப்பான் இஸ் நோன் ஃபார் mountainic structures, island archipelago. Different types of islands are available in the Japanese archipelago. So இதுல வந்து ஓஷியானிக் பார்த்துட்டோம், ஓஷியானிக் பார்த்துட்டோம். ரெண்டு ஹெவி crust materials, oceanic crust materials. முட்டுனா என்ன ஆகும்னா டிஸ்ட்ரக்ஷன் அதிகமா நடக்கும். அந்த டிஸ்ட்ரக்ஷன்ல இருந்து என்ன சார் வரும்? ஐலாண்ட் ஆர்க் வரும், ஐலாண்ட்ஸ் வரும், வால்கனோஸ் வரும், சுனாமிஸ் வரும், எர்த்குவேக்ஸ் வரும். என்ன வராது? எல்லாமே இருக்காங்க. புரியுதா? சோ ஓஷியானிக் எர்த்குவேக்ஸ் எங்க சார் வரும் அப்படின்னா ஓஷியானிக்ல வரும் சார். ரிஃப்ட் பிரியறப்ப வரும் சார், கான்டினென்ட் பிரியறப்ப வரும் சார். அதுக்கப்புறம் ஓஷியானிக் பிரியறதுல வரும் சார். அதுக்கப்புறம் ஓஷியானிக்ல வரும். அதுக்கப்புறம் கான்டினென்ட் கிரஸ்ட். இது பாத்தீங்கன்னா மிட் கான்டினென்டல் பெல்ட்னு ஒண்ணு இருக்கு. எங்கேல இருந்து ரன் ஆகும் சார் இந்த மிட் கான்டினென்டல் பெல்ட்? ஆல் தி வே ஃப்ரம் மெடிட்டரேனியன் சீல இருந்து அப்படியே வந்து உங்களுக்கு குஜராத்ல இருந்து மேல போய் அப்படியே காஷ்மீர்ல இருந்து வந்து அப்படியே வந்து நேபாள் பக்கமா போய் அப்படியே மவுண்டன்ஸ் இருக்குல்ல, ஹிமாலயன் மவுண்டன்ஸ். ஸோ அப்படியே போய் உங்களுக்கு நார்த் ஈஸ்டுக்கு போயிட்டு நம்சபர்வால இருந்து அப்படியே கீழே அப்படியே நார்த் ஈஸ்ட் மவுண்டன்ஸா கன்வெர்ட் ஆகி அரக்கன் யோமா மவுண்டன்ஸா போய் அப்படியே கண்டினியூஸா போய் அண்டமான் நிக்கோபார் ஐலாண்ட்ஸ் வழியா போய் அப்படியே உங்களுக்கு வந்து சுமத்ரா ஐலாண்ட்ஸ் அந்த பக்கம் போயிடும். So mid continental belt is running all the way from Eurasian plate ஓட left sideல இருந்து almost east side வரைக்கும். So இதெல்லாம் வந்து mid continental beltல தான் உங்களுக்கு என்ன இருக்குன்னு பாத்தீங்கன்னா ஹிமாலயாஸ் இருக்கு. So ஹிமாலயாஸ் ஃபார்ம் ஆனது எப்படி சார் அப்படின்னு கேட்டீங்கன்னா ரெண்டு கான்டினென்டல் பிளேட் முட்டினதால. ஒரு கான்டினென்டல் பெல்ட் என்ன சார்? யூரேஷியன் பிளேட்.
யூரேஷியன் பிளேட், மோஸ்ட்லி கான்டினென்டல். இன்னொன்னு என்ன சார்? இண்டோ ஆஸ்திரேலியன் பிளேட். இன்னொன்னு இண்டோ ஆஸ்திரேலியன் பிளேட். அதுல இருந்து வெறும் இந்தியா மட்டும் இண்டோ ஆஸ்திரேலியன் பிளேட்ல இருந்து பிரிஞ்சுக்கிட்டு வந்து இந்தியாவோட டெக்கன் பிளேட்டை வந்து முட்டுது. எதை முட்டுது? யூரேஷியன் பிளேட்டை முட்டுது. முட்டும் போது உங்களுக்கு என்ன ஃபார்ம் ஆச்சு? ஹிமாலயாஸ் ஃபார்ம் ஆச்சு. ஸோ ஹிமாலயாஸ் ஃபார்ம் ஆனது எப்போ சார் ஆச்சு? 70 மில்லியன் இயர்ஸ் பிஃபோர் அந்த கான்செப்ட் ஆரம்பிச்சது. ஃபார்மேஷன் ஆஃப் ஹிமாலயாஸ் வில் பி ஸ்டடிங் இட் as a பார்ட் ஆஃப் இந்தியன் ஜியோகிராஃபி. ஸோ இப்போ வந்து நம்ம வேர்ல்ட் ஜியோகிராஃபில இருக்கோம். ஆனா இந்த கான்செப்டை நான் வச்சுக்கோங்க. ஸோ இந்தியன் டெக்கன் பிளாட்டியூ கோந்துவானால இருந்து இண்டோ ஆஸ்திரேலியன் பிளேட்ல இருந்து இந்த டெக்கன் பிளாட்டியூ பிரிஞ்சு வந்து எதை வந்து முட்டுது? யூரேஷியன் பிளேட்டை வந்து முட்டுது. யூரேஷியன் பிளேட்னா இப்ப இருக்கிற மேல இருக்கிற சைனா, கஜகிஸ்தான், உஸ்பெகிஸ்தான்லாம் இருக்குல்ல, சோ அந்த பாட்டை வந்து முட்டுது. சோ அதை முட்டும் போது ஹிமாலயாஸ் ஃபார்ம் ஆச்சு. சோ கான்டினென்ட் முட்டும் போது கான்டினென்ட் ரெண்டுமே லைட், ரெண்டுமே கிரானைட்டிக், ரெண்டுமே லைட் மெட்டீரியல், ரெண்டுமே கிரானைட்டிக் மெட்டீரியல், ரெண்டுமே லெஸ் டென்ஸ் மெட்டீரியல். ரெண்டு மெட்டீரியல் முட்டும் போது, ஏன்னா இவனும் லைட்டு இவனும் லைட்டு, ரெண்டு பேரும் முட்டிக்கிட்டே இருப்பாங்க. என்ன பண்றதுன்னு தெரியாம ரெண்டு பேருமே ஈக்குவல் வெயிட்ன்றதுனால இங்க மேக்சிமம் டிஸ்ட்ரக்ஷனை விட கன்ஸ்ட்ரக்ஷன் தான் அதிகமா நடக்கும். கன்ஸ்ட்ரக்ஷன் ஓரியன்டட் பவுண்டரி எதுன்னு கேட்டீங்கன்னா கான்டினென்டல் கன்வர்ஜிங் பவுண்டரி, முற்ற பவுண்டரி. சோ கான்டினென்டல் வந்து ஒருத்தர் வந்து அப்படியே பக்லப் ஆகி ஒருத்தருக்குள்ள பக்லப் ஆகி அப்படியே ரைஸ் ஆகும். இது அப்படியே வந்து பக்லப் ஆகி ரைஸ் ஆகும். அப்படின்னா இதுதான் ஃபோல்டு. they will get folded. சரிங்களா? they will get folded. சோ இந்த ஃபோல்ட் மவுண்டன்ஸ் தான் ஹிமாலயன் மவுண்டன்ஸ். இப்படிதான் அப்பலாச்சியன் மவுண்டன்ஸ் ஃபார்ம் ஆயிருக்கு, இப்படிதான் வெஸ்டர்ன் காட்ஸ் ஃபார்ம் ஆயிருக்கு, ஈஸ்டர்ன் காட்ஸ் ஃபார்ம் ஆயிருக்கு, ஆரவல்லி மவுண்டன்ஸ் ஃபார்ம் ஆயிருக்கு. உங்களுக்கு ஆண்டீஸ் அண்ட் ராக்கீஸ், ஃபோல்ட் மவுண்டன்ஸ், எல்லாம் ஃபோல்ட் மவுண்டன்ஸ்க்கும் இந்த ஃபோல்டிங் ப்ராசஸ் தான். இந்த ஃபோல்டிங் ப்ராசஸால தான் உங்களுக்கு என்ன வந்திருக்கு? ஃபோல்ட் மவுண்டன்ஸ் ஃபார்ம் ஆயிருக்கு. நீங்க கான்டினென்ட் பிரியும் போது பிளாக் மவுண்டன்ஸ், கான்டினென்ட் முட்டும் போது உங்களுக்கு பக்லப் ஆகி ஃபோல்ட் மவுண்டன்ஸ் ஃபார்ம் ஆச்சு. அந்த பிளாக் மவுண்டன் ஃபார்ம் ஆனது ஃபால்ட்டிங் ப்ராசஸ். ஃபால்ட்டிங்கை பத்தி நான் எடுக்கவே இல்லை, ஆனா உங்களுக்கு தெரிய ஆரம்பிச்சிருச்சு. ஆனா ரெண்டு பேரும் முட்டும் போது அதே கான்டினென்ட் பிரியும் போது ஃபால்ட்டிங், கான்டினென்ட் முட்டும் போது ஆட் ஆகும் போது அது பேர் என்ன? ஃபோல்டிங். ஃபோல்டிங் டிஃபரெண்ட் டைப்ஸ் ஆஃப் ஃபோல்ட்ஸ் இருக்கு, ஃபால்ட்டிங் டிஃபரெண்ட் டைப்ஸ் ஆஃப் ஃபால்ட்ஸ் இருக்கு. அதை பத்தி நம்ம கூடிய சீக்கிரத்துல பார்ப்போம். சோ கான்டினென்ட் முட்டினா உங்களுக்கு அங்க என்ன வரும் சொன்ன? ஃபோல்ட் மவுண்டன்ஸ், ஃபோல்டிங் ப்ராசஸ். அடுத்தது லாஸ்டா ஓஷியானிக் பவுண்டரி வித் கான்டினென்ட். ஓஷியானிக் கிரஸ்டும் கான்டினென்டல் கிரஸ்டும், ஓஷியானிக் கிரஸ்டும் கான்டினென்டல் கிரஸ்டும், இவங்க ரெண்டு பேரை முட்டினா இவர் வந்து ஹெவி, இவர் வந்து லெஸ் ஹெவி, இவர் வந்து பயங்கரமா டென்ஸ், ஹெவினா அதான் அர்த்தம், இவர் லெஸ் டென்ஸ், இவர் பசால்டிக் மெட்டீரியல், இவரு கிரானைட்டிக் மெட்டீரியல். சோ அதனால இவரு டிஸ்ட்ரக்ஷன் பண்ணுவாரு. எதை? இந்த கான்டினென்டல் கிரஸ்ட எவ்வளோ சேதாரம் பண்ணணுமோ அவ்வளோ சேதாரம் பண்ணி இவர் வந்து இந்த கான்டினென்ட் கீழே போயிடுவாரு. கான்டினென்ட் கீழே போய் இந்த ப்ராசஸ் ஃபுல்லாவே மொத்தமா பாத்தீங்கன்னா டிஸ்ட்ரக்ஷன் பண்ணி வச்சிருப்பாரு. ஃபுல்லா எர்த்குவேக்ஸ், ஃபுல்லா ட்ரென்ச்சஸ்னா பள்ளத்தாக்கு. எங்க? இதுக்குள்ள வந்து அந்த பவுண்டரியில நிறைய மெரியானா ட்ரென்ச், உலகத்திலேயே பெரிய ட்ரென்ச், 11,000 மீட்டர், 11 கிலோமீட்டர்ஸ் உள்ள போகும். சரிங்களா? சோ இது வந்து ஓஷியானிக் கிரஸ்ட், கான்டினென்டல் கிரஸ்ட் ரெண்டு பேரும் முட்டா நடக்கிறது. அங்கேயும் சேதாரம் தான். சார் ஃபேமஸ் பவுண்டரிஸ் ஓஷியானிக் கிரஸ்ட், கான்டினென்டல் கிரஸ்ட்க்கு எக்ஸ்பிளைன் பண்ணுங்க சார் அப்படின்னு நான் சொன்னீங்கன்னா, நான் வந்து ஃபர்ஸ்ட் பவுண்டரி எது சொல்லுவேன்னா, யுவான் தே ஃபுகா பிளேட், யுவான் தே ஃபுகா பிளேட் அண்ட் நார்த் அமெரிக்கன் பிளேட். இவங்க ரெண்டு பேரும் முட்டுறத நான் இந்த பவுண்டரிக்கு டெடிகேட் பண்ணுவேன். ஆல்ரெடி அதான் நடந்துட்டு இருக்கு. இதுக்கு பாத்தீங்கன்னா அடுத்தது நாஸ்கா பிளேட் மைனர் பிளேட் வித் சவுத் அமெரிக்கன் பிளேட் இஸ் டெடிகேட்டட் ஃபார் திஸ் பவுண்டரி. இந்த பவுண்டரி இது ரெண்டுமே ஃபேமஸ். இது ரெண்டுமே நீங்க அட்லஸ்ல பார்க்கணும். அட்லஸ்ல பார்க்கும்போது ஆண்டி மவுண்டன்ஸ் இருக்கும். ஆண்டி மவுண்டன்ஸ் எங்க? சவுத் அமெரிக்கால. நார்த் அமெரிக்கால என்ன சார் இருக்கு? மவுண்டன்ஸ்
ராக்கி மவுண்டன்ஸ் ஆர் ராக்கி கார்டிலராஸ் இருக்கு. இது எல்லாமே எப்படி சார்? அந்த ராக்கி கார்டிலராஸ்க்கு லெஃப்ட் சைடுல பாத்தீங்கன்னா கலிபோர்னியா பார்ட்ல, நார்த் அமெரிக்கா கலிபோர்னியா பார்ட்ல பாத்தீங்கன்னா யூ கேன் ஃபைண்ட் டிஃபரண்ட் டைப்ஸ் ஆஃப் வால்கனோஸ் பார்க்கலாம். சோ அங்க வந்துட்டு அங்க வால்கனோஸ் பார்க்கலாம். சோ அந்த இடத்துல வால்கானிக் கன்ஸ்ட்ரக்ஷன் இருக்கு, ஃபோல்ட் மவுண்டன்ஸ் இருக்கு, எர்த்குவேக்ஸ் இருக்கு. இது எல்லாமே பாத்தீங்கன்னா ஓஷியானிக் அண்ட் கான்டினென்டல் கிரஸ்ட் கன்வர்ஜன்ஸால. கீழே பாத்தீங்கன்னா ஆன்டி மவுண்டன்ஸ் இருக்கும். எங்க? சவுத் அமெரிக்கால. அட்லஸ்ல கரெக்டா பாருங்க, ஆன்டி இருக்கும். அந்த வந்து அந்த ஆன்டி கார்டிலராஸ்க்கு லெஃப்ட்ல உங்களுக்கு யூ கேன் ஹேவ் எர்த்குவேக்ஸ் அண்ட் எவ்ரிதிங், சேம் ஃபெனோமெனா. And because of Nazca meeting with Nazca, confronting with Nazca, converging with யாரோட கன்வர்ஜ் ஆறாரு? நான் சவுத் அமெரிக்கன் பிளேட்டோட. இது ரெண்டு பேரும் கான்டினென்ட் அண்ட் ஓஷியானிக், ரெண்டு பேரும் கன்வர்ஜ் ஆகும்போது உங்களுக்கு டிஃப்ரெண்ட் ஃபார்முலாஸ் வருது. ஸோ ஓவராலா 5 பவுண்டரி படிச்சிருக்கோம். 5 என்னென்ன சார்? டக்குன்னு சொல்லுங்க சார். நம்ம படிச்சது டைவர்ஜென்ட்ல 2 படிச்சோம், கன்வர்ஜென்ட்ல 3 படிச்சோம். டைவர்ஜென்ட் அப்படின்னு சொன்னாலே என்னென்ன இருக்கும்னு பார்த்தீங்கன்னா, கான்டினென்ட் பிரியும் போது ரிஃப்ட் வேலி, பிளாக் மவுண்டன்ஸ் ரிஃப்ட் வேலி, கிரேட் ஆப்பிரிக்கன் ரிஃப்ட் வேலி எக்ஸாம்பிள். கான்டினென்ட் டைவர்ஜென்ஸ். அதே மாதிரி ஓஷன் டைவர்ஜென்ஸ் அந்த இடத்துல என்ன வரும்னு சொன்னேன்? மிட் அட்லாண்டிக் ரிட்ஜ் ஃபார்மேஷன் கிளியர். ஐஸ்லாண்ட்லாம் ஃபார்ம் ஆச்சுன்னு சொன்னேன், முடிஞ்சது. இப்போ கான்டினென்ட்ல 3. அது 3 என்ன? கான்டினென்ட் முட்டுனா ஃபோல்ட் மவுண்டன்ஸ், கன்ஸ்ட்ரக்டிவ் பவுண்டரி, எர்த்குவேக்ஸ் இருக்கும். எங்க சில இடத்துல வால்கனோஸ் இருக்கும், வாட்டர் இல்லாத இடத்துல இருக்காது. அதை பத்தி நம்ம அப்புறம் பார்ப்போம். அதே மாதிரி ஓஷியானிக் கன்வர்ஜென்ஸ்ல ஜப்பனீஸ் ஆர்கிபெலாகோ, ஜப்பனீஸ் ஐலாண்ட் ஆர்க் சொன்ன. அதுக்கு அடுத்தது பாத்தீங்கன்னா ஓஷன் வித் கான்டினென்ட், வால்கானிக் ஆர்க், earthquakes, fold mountains. Best examples, Yuan-de-Fuca plate with North American plate, Nazca plate meeting with, converging with, and with எதோட முட்டுது? சவுத் அமெரிக்கன் பிளேட்டோட முட்டுது. மேல ராக்கி கார்டிலராஸ் ஃபோல்ட் மவுண்டன்ஸ் ஃபார்ம் ஆகுது, யங் ஃபோல்ட் மவுண்டன்ஸ். ஆனா கீழே பாத்தீங்கன்னா இதுவும் யங் ஃபோல்ட் மவுண்டன்ஸ். ஆனா அப்பலாச்சியன் மவுண்டன்ஸ் வந்து லிட்டில் பிட் ஓல்டு ஃபோல்ட் மவுண்டன்ஸ். கரெக்டா? கம்பேர்ட் டு ராக்கீஸ் அண்ட் ஆண்டீஸ். நான் சொன்னேன் கன்வர்ஜென்ட் பவுண்டரியில சப்டக்ஷன் காமன். சப்டக்ஷன்னா என்ன? இது ஓஷியானிக் கிரஸ்ட், இது கான்டினென்டல் கிரஸ்ட். இவங்க 2 பேரும் முட்டும் போது இவனை வந்து தாக்கிட்டு இவர் வந்து சப்டக்ட் ஆறாரு. சப்டக்ட் ஆறதுன்னா உள்ள வாங்குறாரு. உள்ள வாங்கும் போது இது இந்த கன்ஸ்ட்ரக்ஷன் இந்த கான்டினென்டல் கிரஸ்ட் ஃபுல்லா டிஸ்ட்ராய் பண்றாரு. டிஸ்ட்ராய் பண்றதுல இருந்து மேக்மா மேல வந்து இந்த இடத்துல வால்கனோஸ் ஃபார்ம் ஆகும் கான்டினென்டல் கிரஸ்ட்ல. இதுதான் சப்டக்ஷன் ப்ராசஸ். ஒருத்தர் இன்னொருத்தர் கீழே போறதுதான் சப்டக்ஷன். சப்டக்ஷன் எங்க நடக்கும்? ஓஷியானிக்ல கொஞ்சம் நடக்கும். ஆனா ஃபேமஸ் பாத்தீங்கன்னா கான்டினென்ட் ஓஷன்ல தான். டிரான்ஸ்ஃபார்ம் பவுண்டரி மோஸ்ட்லி இந்த கான்செப்ட் வந்து டிரான்ஸ்ஃபார்ம் வந்து ஓஷியானிக் கிரஸ்ட்ல தான் நடக்கும். ஆனா கான்டினென்ட்ல ஒரு இடத்துல நடந்திருக்கு. அது வந்து பாத்தீங்கன்னா ரேர் ஃபெனோமெனா சான் ஆண்ட்ரியாஸ் ஃபால்ட். எங்கன்னு பாத்தீங்கன்னா கலிபோர்னியாவோட சவுத் பார்ட் டிப் பெனின்சுலா மாதிரி ஒரு சின்னதா இருக்கும் பாருங்க அட்லஸ்ல. சான் ஆண்ட்ரியாஸ் ஃபால்ட் இஸ் an exception where it is happening on the கான்டினென்ட்ஸ்ல இது நடந்துகிட்டு இருக்கு. ஆனா உண்மை என்னன்னா இது மோஸ்ட்லி வந்து ஓஷன்ல தான் நடக்கும். இது என்னன்னா ஒரு கிரஸ்ட் இன்னொரு கிரஸ்டோட டிஃபரண்ட் டைரக்ஷன்ல ஸ்லைட் பாஸ்ட் உரசுறது. இப்படி உரசுனா இந்த ஏரியா இஸ் ஃபேமஸ் ஃபார் எர்த்குவேக்ஸ். அதே மாதிரி திஸ் ஃபெனோமெனா வில் கிரியேட் சுனாமிஸ். நல்லா நான் வச்சுக்கோங்க. சுனாமிஸ் எடுக்கும் போது இது நீங்க திரும்பி இதை நீங்க நோட் பண்ணி வச்சுக்கணும். சோ எல்லாத்தையும் ரேப் அப் பண்ணிட்டேன் ஒரே ஸ்லைட்ல, எல்லாமே ரேப் அப் பண்ணிட்டேன். இதுதான் நீங்க புதுசா பார்க்க போறது. ஸ்ட்ரெஸ் ஃபோர்ஸ் இது புரியாம ஃபோல்டிங் அண்ட் ஃபால்ட்டிங் புரியாது. ஃபோல்டிங் அண்ட் ஃபால்ட்டிங் புரியலன்னா நீங்க எல்லாத்தையும் உட்காந்து மகப் தான் பண்ணணும். வாழ்க்கையில புரிஞ்சிக்கவே முடியாது. நல்லா புரிஞ்சுக்கோங்க. டைவர்ஜென்ட் பவுண்டரி மிட் ஓஷனிக் ரிட்ஜ், கன்வர்ஜென்ட் பவுண்டரி ஆண்டீஸ் மவுண்டன்ஸ், ஜப்பனீஸ் ஐலாண்ட்ஸ், அலாஸ்கா, கான்டினென்ட் ஹிமாலயாஸ், டிரான்ஸ்ஃபார்ம் பவுண்டரி சான் ஆண்ட்ரியாஸ் ஃபால்ட்,
மிட் ஓஷியானிக் ரிட்ஜ் எல்லாமே எக்ஸாம்பிள்ஸ். ஆனா இங்க வந்து பிளேட்ஸ் வந்து பிரியும், இங்க பிளேட்ஸ் ஒண்ணு சேரும், ஒண்ணு உரசும், இதெல்லாம் ஓகே சார். பிரிஞ்சா என்ன சார் ஃபோர்ஸ்? டென்ஷனல் ஃபோர்ஸ். டென்ஷனல் ஃபோர்ஸ். இது கம்ப்ரஷனல் ஃபோர்ஸ். எது? ரெண்டு பேரும் முட்டும் போது கம்ப்ரஸ் ஒருத்தர் முட்டிக்கிட்டு கம்ப்ரஷனல் ஃபோர்ஸ். இது என்ன சார் ஃபோர்ஸ்னு பார்த்தா ஷேரிங் ஃபோர்ஸ். டேரிங் ஆர் ஷேரிங் ஃபோர்ஸ். இந்த ஃபோர்ஸஸ் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்போ வரைக்கும் நீங்க படிச்ச எல்லாமே கம்ப்ரஷனல், டென்ஷனல் அண்ட் ஷேரிங் எல்லாமே சிங்கிள் ஃபோர்ஸ் தான் ஆக்ட் ஆகுது. எங்க? டைவர்ஜன் பவுண்டரியிலையும், கன்வர்ஜன் பவுண்டரியிலையும், டிரான்ஸ்ஃபார்ம் பவுண்டரியிலையும், பிளேட் டெக்டானிக்ஸ்ல. ஸோ சிங்கிள் ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகிறதுனால பெருசா ஒன்றும் டிஃபரன்ஸ் வந்து வந்துடாது. அங்க இருக்கிற லேண்ட் ஃபார்ம்ஸ் எல்லாமே, அங்க இருக்கிற லேண்டு, வால்கனோஸ், மவுண்டன்ஸ், பிளாக் மவுண்டன்ஸ், ஃபோல்ட் மவுண்டன்ஸ் எல்லாமே, வேலிஸ் எல்லாமே வந்து உங்களுக்கு பெரிய கன்ஃபியூஷன் கிரியேட் பண்ணாது. ஆனா இதே ஃபோர்ஸஸ் ஃபார் எக்ஸாம்பிள் டென்ஷனலோட கம்ப்ரஷனல் சேர்ந்து ஆக்ட் ஆகுது, டென்ஷனலோட ஷேரிங் சேர்த்து ஆகுது, கம்ப்ரஷனலோட ஷேரிங் காம்பினேஷன் வரும்போது அந்த இடத்துல உங்களுக்கு ஃபால்ட்டிங் நடக்கும்போது தான் ரியல் கான்செப்ட் ஆஃப் பிளாக் மவுண்டன்ஸ் நீங்க கிளியரா கவனிக்க முடியும். இது மட்டும் நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. இந்த வீடியோவை 1க்கு 2 வாட்டி படிச்சுக்கோங்க. அப்புறம் நம்ம வந்துட்டு இது வந்து ஜஸ்ட் ரன் பண்ணி விடுறேன். கான்டினென்ட் வித் கான்டினென்ட், இது கான்டினென்ட்டா இந்த மவுண்டன் ரேஞ்சு, இது வந்து ஹிமாலயாஸ், இந்த ஹை பிளாட்டியூ தான் டிபெட்டன் பிளாட்டியூ. இது எங்க? கான்டினென்ட் கன்வர்ஜென்ஸ்க்கு எக்ஸாம்பிள். இது ஓஷியானிக் கான்டினென்ட் நான் சொன்னேன். இது ஓஷியானிக், இது பெசிபிக் பிளேட்டு, இல்லைன்னா வந்து யுவாந்தே ஃபுகா பிளேட்டு, இது நார்த் அமெரிக்கன் பிளேட்டு. இந்த இடத்துல பாத்தீங்கன்னா வால்கானிக் ஆர்க் ஃபார்ம் ஆகும். கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க, கண்டிப்பா பண்ணுங்க. என்ன கலிபோர்னியால நீங்க என்னென்ன வால்கானிக் ஆர்க்ஸ் எல்லாம் பார்த்திருக்கீங்க? அதுல 1-2 வால்கனோஸ் வந்து வால்கானிக் ஆர்க் வந்து பழைய யுஎஸ் பிரசிடென்ட்ஸோட பேர் இருக்கும். ஸோ ஒரு 2-3வது கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. யூஎஸ்ல கலிபோர்னியா சைடு, ஆரிகன் சைடு, ஸ்டேட் சைடு உங்களுக்கு வால்கானிக் ஆர்க் இருக்கு. அதுல 2-3 வால்கானிக் ஆர்க்காவது, ஐலண்ட் நேம்ஸ் ஆகுது நீங்க மார்க் பண்ணுங்க. இதுக்கப்புறம் இந்த இடத்துல ஃபோல்ட் மவுண்டன் இருக்கும், அது பேர் தான் ராக்கி. இதேதான் உங்களுக்கு நாஸ்கா பிளேட்டோட, சவுத் அமெரிக்கன் பிளேட்டோட, ஆனா இந்த பக்கம் ஆண்டி மவுண்டன்ஸ் வரும், ஆண்டிஸ். இது ஓஷியானிக் ஆர்க் பார்த்துட்டோம். ஜப்பான் பார்த்துட்டோம். அதுக்கப்புறம் ஓஷியானிக் கான்டினென்ட் இந்த வால்கானிக் ஆர்க். இது கலிபோர்னியா, நான் சொன்னேன்ல கலிபோர்னியா, ஆரிகன், இந்த இடத்துல இருக்கிற வால்கானிக் ஆர்க் தான் இங்க காட்டுறாங்க. அதுக்கு பியாண்ட் அது, இது தாண்டி உங்களுக்கு ராக்கி மவுண்டன்ஸ் இருக்கும். 3வது பாத்தீங்கன்னா கான்டினென்ட் ரெண்டுமே முட்டினீங்கன்னா பக்லப்பாயி அப்படியே தூக்கிக்குன்னு சொன்னேன், அது பேர் என்னது? ஹிமாலயாஸ். ஸோ ஃபோல்ட் மவுண்டன்ஸ் அப்புறம் ஃபால்ட்டிங் இது எல்லாமே நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம். தேங்க்யூ. ஹேவ் அ நைஸ் வீக்கெண்ட். டேக் கேர்.